கடந்த சில நாட்களாக திருச்சியை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் கே.என். நேரு அவர் தான் பயங்கரமா கொள்ளை அடிச்சிருக்காரு. சுமார் 1020 கோடி கிடையாது. அதுக்கும் மேல பல கோடிகள வெளிநாட்டு பணமாக நம்ம தமிழக பணத்த ஹவாலா பணமாக வெளிநாட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. கொள்ளையா அடிச்சு குவிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல கே.என். நேரு அவரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு திருச்சியை சேர்ந்த வருண் ஐபிஎஸ் அதிகாரி இப்ப கே.என். நேரு அவரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஊழல், லஞ்சம், ஆளை பிடிச்சி கொடுக்கறது இப்படி நிறைய விஷயத்துல இந்த 4½ ஆண்டுகளாக கே.என். நேரு அவருக்கு இணையாக இந்த வருண் ஐபிஎஸ் அவர் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஆதாரப்பூர்வமான திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. இது கிட்டத்தட்ட எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்க வரைக்கும் போகுது. இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கிட்ட இருந்து துர்கா ஸ்டாலின் அவங்க வரைக்கும் போகுது இந்த விஷயம். அந்த அளவுக்கு இந்த வருண் ஐபிஎஸ் அவர் அடிச்சிருக்க கொள்ளையை பற்றின திடுக்கிடும் தகவல்கள் தற்போது ஆதாரப்பூர்வமாக வாட்ஸ்அப் சாட், வாட்ஸ்அப் வீடியோ இந்த மாதிரியான ஆதாரங்களோட கிடைச்சிருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அமைச்சர் கே.என். நேரு அதுக்கப்புறமா அவருடைய பிஏவான கவிபிரசாத் அவர் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி எம்டி, அதுக்கப்புறமா கே.என். நேரு அவருடைய தம்பியான கே.என். மணிவண்ணன் இவங்க எல்லாருடைய வாட்ஸ்அப் சேட் தான் முதல்ல இடி ரைட் அதிகாரிகள் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட உரையாடி இருக்காங்க, யார்கிட்ட இந்த 4½ ஆண்டுகளாக என்னென்ன மாதிரியான டீலிங், என்னென்ன மாதிரியான ஊழல், என்னென்ன மாதிரியான கமிஷன் வேலையில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட விசாரணைக்கு இப்போ இடி ரைட் அதிகாரிகள் அவங்க இந்த விசாரணையை நகர்த்தி கொண்டு போனதில் தான் இப்போ அடுத்துன்னு இந்த 3 பேரை சுற்றி அடுத்துன்னு திருச்சியை சேர்ந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஜிபி இப்படி நிறைய பேர் இவங்க 3 பேர்கிட்ட வாட்ஸ்அப் சாட் அதன் மூலிமா நடக்கக்கூடிய அந்த கமிஷன், அந்த ஊழல், லஞ்சம் இது எல்லாத்துலேயுமே இவங்க 3 பேரும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்த கட்டமாக வாட்ஸ்அப் சாட் மூலிமா இடி ரைட் அதிகாரிகள் ஆதாரப்பூர்வமாக கைப்பற்றிருக்காங்க. இதில் மிக மிக முக்கியமாக அமைச்சர் கே.என். நேரு அவருக்கு கீழே இருக்கிற ஆட்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக ஆக்டிவாகும். ஒவ்வொரு நாளும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரியான சாட்டுகளில் ஈடுபட்டிருக்காரு இந்த வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறத இப்போ ஆதாரப்பூர்வமாக இடி ரைட் அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கே.என். நேரு அவருக்கு இணையாக இந்த 4½ ஆண்டுகளாக வருண் ஐபிஎஸ் அவர் எந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்க பண்ணக்கூடிய அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கண்டும் காணாம இருந்திருக்காரு இந்த வருண் ஐபிஎஸ். அதாவது ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் பொது வெளியில் விட்டு அந்த டெண்டரில் ஜெயிக்கிறவங்களுக்கு தானே அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும். ஆனால் முன்கூட்டியே வருண் ஐபிஎஸ் அவர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆளுக்கு பெரும்பாலான கான்ட்ராக்டை கே.என். நேரு அவருடைய தம்பி அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே இந்த வருண் ஐபிஎஸ் அவர் கை காட்டுற ஆளுக்கு நிறைய பேருக்கு இந்த டெண்டரை ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் சும்மா ஒதுக்கலை. இந்த வருண் ஐபிஎஸ் அவர் கை காட்டுற ஆளுக்கு டெண்டர் ஒதுக்குனா வருண் ஐபிஎஸ் அவருக்கு ஒரு 10%, அதுக்கப்புறமா கே.என். நேரு அவங்களுக்கு ஒரு 20%, அதுக்கப்புறமா பார்ட்டி ஃபண்டு அதாவது திமுக கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு ஃபண்டு, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் நடக்குது அப்படின்னா வருண் ஐபிஎஸ் அவருக்கு ஒரு 10%, கே.என். நேரு அவங்களுக்கு ஒரு 20%, அதுக்கப்புறமா திமுக கட்சி அவங்களுக்கு ஒரு 20-30%. ஸோ ஆக மொத்தம் 5 கோடி அங்கேயே காலி. மீதி இருக்கிற 5 கோடியில் தான் அந்த டெண்டர் வேலையே எடுத்து முடிக்கிற வேலையில் அதிகாரிகள் இறங்குவாங்க. ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற சின்ன அதிகாரிகள், சின்ன ஆட்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே கொஞ்சம் பிச்சு தின்னாங்க அப்படின்னா கடைசியாக 10 கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய ஒரு டெண்டர் கடைசியாக 3 கோடி இல்லைனா 4 கோடிக்கு தான் அந்த வேலை, அந்த இடத்துல அந்த ஒர்த்து இருக்கக்கூடிய வேலையை தான் திமுக அவங்க செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 1 கிடையாது, 2 கிடையாது, நிறைய கான்ட்ராக்ட் இந்த வருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் கவிபிரசாத், அதுக்கப்புறமா நேரு அவருடைய தம்பியான மணிவண்ணன் இப்படி இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவர் வாட்ஸ்அப் சேட்டை நாளை போல் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதிகப்படியான வாட்ஸ்அப் சேட்டை தொடர்ந்து இவங்க 2 பேர்கிட்டையுமே அதிகப்படியாக இந்த வருண் ஐபிஎஸ் அவர் செயல்பட்டிருக்காரு. திருச்சியை சேர்ந்த இந்த வருண் ஐபிஎஸ் அவர் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேட்டை இப்போ ஆதாரப்பூர்வமாக கைப்பற்றிருக்காங்க இடி ரைட் அதிகாரிகள். ஸோ அப்படி வருண் ஐபிஎஸ் அவருடைய ஆட்கள் அவங்க இங்கே கே.என். நேரு அவங்க அளவில் கூட அவங்க எல்லாருமே டீலிங் வச்சுக்கல. நேரடியாக
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் கிடையாது. முதலமைச்சர் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்க வரைக்குமே மீட்டிங்க நடத்தியிருக்காங்க. அதாவது இந்த வருண் ஐபிஎஸ் அவருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் சென்னை வரைக்கும் வந்து துர்கா ஸ்டாலின் அவங்க கிட்டயே மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதற்கான வாட்ஸ்அப் சாட்டும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது துர்கா ஸ்டாலின் அவங்கள நல்லபடியாக மீட்டிங்கில் நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு கே.என். நேரு அவருடைய ஆட்கள் எல்லாருக்குமே, கவி பிரசாத் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே அதற்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இதை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு கே.என். நேரு அவருடைய பிஏவான கவி பிரசாத்துக்கு இந்த வருண் ஐபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் நன்றி சொல்கிறாங்க. அதற்கான வாட்ஸ்அப் சாட்டும் கிடைச்சிருக்கு. இப்படி அரசியல்வாதிகள் எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக கனெக்டிவிட்டியாகவும் ஆக்டிவாகவும் இந்த வருண் ஐபிஎஸ் அவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ இதில் இருந்து தெளிவாக தெரியுது. கம்ப்ளீட்டாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிற திமுக அவங்க பண்ணுற எந்த ஒரு அராஜகம், எந்த ஒரு ஊழல், எந்த ஒரு லஞ்சம் இது எல்லாத்தையுமே கண்டுக்காம விட்டுருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெளிவாக தெரியுது. வருண் ஐபிஎஸ் அவர் முழுக்க திமுக அவங்களுடைய ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு நபராக வருண் ஐபிஎஸ் இருந்திருக்காரு. இதன் காரணமாக கே.என். நேரு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு அப்படின்னு இடி ரைட் அதிகாரிகள் சொல்கிறாங்களே, அதில் இருந்து மிகப்பெரிய ஒரு பங்கு கண்டிப்பாக, ஏன்னா சட்டம் இவர் கையில் இருக்குது, அதிகாரம் இவர் கையில் இருக்குது. இவர் கண்டுக்காமல் விட்டாதான் கே.என். நேரு அவரால் திருச்சியில் அவர் நினச்ச நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னா, இந்த வருண் ஐபிஎஸ் முழுக்க அவர் திமுக கட்சிக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக உடந்தையாக இருந்திருக்காரு. அதற்கான வாட்ஸ்அப் சாட்டும் இடி ரைட் அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க. அப்படி ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு, ஏன்னா அரசியல்வாதிகள் 5 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறமா போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகளாக இருக்கிறவங்க அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மக்கள் சர்வெண்ட்டாகவும் மக்களுக்கான ஒரு சர்வீஸ் மேன் மாதிரி இருக்க வேண்டியவங்க தான் இந்த போலீஸ். இவங்க காலத்துக்கும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் இவங்க தப்பு செய்கிற திமுக அவங்க தட்டி கேட்க வேண்டிய அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவரே திமுக அவங்களுக்கு துணை போனது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கிற கொள்ளையில் பங்கு, அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் இந்த வருண் ஐபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறது, அதில் கமிஷன் அடிக்கிறது, இப்படி அடுத்தடுத்துன்னு திமுக அங்கே அரசியல்வாதிகள் அவங்க தான் இந்த மாதிரி கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு அவங்களுக்கு துணை போய்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த வருண் ஐபிஎஸ் இருந்திருக்காரு. அவரும் சேர்ந்து திமுக கட்சி அவங்க கூடயே இப்போ இந்த இடி ரைட் அதிகாரிகள் அவங்க விசாரணையில் எப்படி அவங்க எல்லார் கூடயுமே சேர்ந்து இவரும் கொள்ளை அடித்தாரோ, இப்போ அவங்க எல்லார் கூடயுமே சேர்ந்து இப்போ இடி ரைட் அதிகாரிகள் அவங்களும் இப்போ வருண் ஐபிஎஸ் அவரும் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு இப்போ பல ஐபிஎஸ் அதிகாரிகளை பிடிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் முக்கியமாக முதன்மை இடத்தை பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருண் ஐபிஎஸ் இவர் தான். ஸோ இதனால் இப்போ வருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இடி ரைட் அதிகாரிகள் அவங்களுடைய வளையத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. இதனால் வருண் ஐபிஎஸ் இப்போ கே.என். நேரு அவருக்கு இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் விசாரணை வளையத்துக்கு உள்ளே வந்தார்னா வருண் ஐபிஎஸ் அவரும் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ வருண் ஐபிஎஸ் அதுக்கப்புறமா கவி பிரசாத், கே.என். நேரு அவருடைய தம்பியான மணிவண்ணன், இப்படி அடுத்தடுத்துன்னு திருச்சியை சுற்றி இருக்கிற திமுக கேங் எல்லாருமே தற்போது மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தால் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இடி ரைட் அதிகாரிகள் அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. ஸோ அரசியல்வாதியை விட ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிற இந்த போலீஸ் அதிகாரி அரசியல்வாதி அவங்களுக்கு இணையாக அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டு இப்படி கடந்த 4.5 ஆண்டுகளாக இவ்வளோ விஷயத்தை இவங்க எல்லாருமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த தகவல் எல்லாமே கேட்குறப்ப மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.